Hi all, new challenging question of the day. ஒரு question பார்க்கலாம். Which of the following carbocations is the most stable? ஸோ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே கார்போகேட்டியான் இருக்கு இல்லையா? அந்த கார்போகேட்டியான் வந்துட்டு அதோட ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு நான் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸில் 4 எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணும் ஸ்டெபிலிட்டியில். ஸோ என்னென்ன? எலக்ட்ரோமெரிக், mesomeric, hyperconjugation, inductive. ஸோ இந்த 4 எஃபெக்ட் வந்து ரோல் ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஒரு ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இந்த இப்போ ஒரு காம்பவுண்டில் மோர் தென் 1 எஃபெக்ட்ஸ் வந்து ப்ளே ஆகுது அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா எலக்ட்ரோமெரிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், தென் மீசோமெரிக், அப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கப்புறம் இண்டக்டிவ். ஸோ இண்டக்டிவ்க்கு நீங்கள் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ், ரெசனன்ஸ், மீசோமெரிக் இஸ் ஆல்சோ கால்ட் ரெசனன்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 3 எஃபெக்ட் வந்து அங்கே ப்ளே ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது 2 எஃபெக்ட் ப்ளே ஆகுதுன்னா நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? இந்த ஆர்டர் படி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அது வந்து அலைலிக் கார்போகேட்டியான். ஸோ இதில் ரெசனன்ஸ் இருக்கானா? ரெசனன்ஸ் இருக்கு. ஸோ எப்படின்னா இப்படி இருக்கு இல்லையா, நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட், இது என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். ஏ வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். பி பார்த்தீங்கன்னாலும் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட் தான். ஸோ நான் எப்படி சொல்கிறேன், இங்கே கார்போகேட்டியான் இருக்கு இல்லையா? ஸோ என்ன ஆகலான்னா இது இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே டபுள் பாண்ட் CH2, ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆக முடியும். எது? இந்த கார்போகேட்டியான், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அது ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆக முடியும். ஸோ இப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன் ஏலையும் இருக்கு, பிலையும் இருக்கு. சில பாருங்களேன் 3 பென்சின் ரிங் இருக்கு. ஸோ அப்போ 3 பென்சின் ரிங்க்கும் நான் இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கீழே வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி வரைய முடியும். டிக்கு பாருங்களேன் அந்த மாதிரி ரெசனன்ஸ் ஏதாவது இருக்கானா? இல்லை. நீங்க 2 எஃபெக்ட் இங்க சொல்லலாம். ஒன்று ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லலாம், இண்டக்டிவ் எஃபெக்ட் சொல்லலாம். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் இங்க என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் இல்லையா? பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஹைப்பர் கான்ஜுகேஷன் வருது, இண்டக்டிவ் வருதுன்னா நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ எதை வச்சு ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்றீங்க? ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு பாருங்க, 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? ஸோ இது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் வழியா ஸ்டெபிளைஸ் ஆகுது. மிச்சம் 3த்துக்குமே ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. யார் வந்து மோஸ்ட் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. அதை எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான், அதாவது பிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா? ஏக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். பட் சிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பென்சின் ரிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்போகேட்டன் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் பற்றின எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் பற்றின ஃபுல் வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.